ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 8.1ல 12th சம் பார்க்க போகிறோம். இஃப் ABCD is a quadrilateral and EF are the midpoints of AC and BD respectively, then prove that AB vector plus AD vector plus CB vector plus CD vector equal to 4EF vector. இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு இப்போ பார்க்க போகிறோம். ABCD எல்லாம் இப்போ ஒரு குவாட்ரிலேட்டரலாக இருக்குது. அதுக்கு வந்து E and F மிட் பாயிண்ட்ஸாக இருக்குது. இப்போ வந்து ABCD is a quadrilateral and E and F are the midpoints of AC and BD. ஸோ இப்போ வந்து CE பாசிட்டிவ்ன்றதுனால CE இஸ் ஈக்குவல் டு -AEன்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து FD பாசிட்டிவாக இருக்கிறதுனால FD ஈக்குவல் டு -FBன்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து ஏபிக்கு பார்க்கலாம். ஏபி ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இஎஃப் ப்ளஸ் எஃப்பி வெக்டார். இங்கே வந்து ஏடி ஈக்குவல் டு ஏஇ வெக்டார் ப்ளஸ் EF வெக்டார் ப்ளஸ் FD வெக்டார். அடுத்துக்கு வந்து CBக்கு வந்து CE வெக்டார் ப்ளஸ் EF வெக்டார் ப்ளஸ் FB வெக்டார். அப்புறம் வந்து CD வெக்டாருக்கு ஈக்குவல் டு CE வெக்டார் ப்ளஸ் EF வெக்டார் ப்ளஸ் FD வெக்டார். இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம வெக்டாருக்கு எழுதியாச்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து சம் போடலாம். இப்போ வந்து இது நாலுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்போ இங்கே வந்து 4 EF இருக்கா, ஸோ 4EF வெக்டார் ப்ளஸ் இங்கே வந்து 2 AE இருக்கா, ஸோ 2AE வெக்டார் ப்ளஸ் இங்கே 2CE இருக்கா, 2CE வெக்டார் ப்ளஸ் 2FB இருக்குது, ஸோ 2FB வெக்டார் ப்ளஸ் 2FD இருக்கிறதுனால 2FD வெக்டார் போட்டாச்சா. இப்போ வந்து ஈக்குவல் டு 4EF வெக்டார் எழுதிக்கிட்டோமா, வெக்டார் ப்ளஸ் 2AE வெக்டார். இப்போ வந்து இங்கே CE இருக்கா, CEக்கு நம்ம ஏற்கனவே -AEன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சாரி, வெக்டார் போடல. CEக்கு -AE வெக்டார்னு சொல்லியிருக்கோமா, ஸோ அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 2 -2AE வெக்டார் ப்ளஸ் 2FB வெக்டார். இங்கே வந்து FDக்கு நம்ம ஏற்கனவே இங்கே -FBன்னு எடுத்துக்கிருக்கோம், -2FB வெக்டார். இப்போ வந்து ப்ளஸ் 2E வெக்டார் -2AE வெக்டார் ரெண்டுத்துக்கும் கேன்சல். இங்கே ப்ளஸ் 2FB வெக்டார் -2FB வெக்டார். ஸோ நமக்கு இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறது 4EF வெக்டார். ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த சம்மை ஒன்ஸ் மோர் சொல்லி தந்துடுறேன். கொஷினில் கொடுத்தா மாதிரி நம்ம இப்போ டயக்ராம் போட்டாச்சு. இப்போ வந்து கொஷினில் கொடுத்தா மாதிரி நம்ம இங்கே சொல்யூஷனுக்கு லைன்ஸ் எழுதியாச்சு. பாசிட்டிவ் CEக்கு நெகட்டிவில் -AEன்னு எடுத்திருக்கோம். பாசிட்டிவ் FDக்கு -FBன்னு நெகட்டிவில் எடுத்திருக்கோம். இப்போ வந்து ABக்கு பார்க்கலாம். ABக்கு வந்து AE ப்ளஸ் EF ப்ளஸ் FB அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ADக்கு வந்து AD ப்ளஸ் EF ப்ளஸ் FD. இப்போ CBக்கு பார்க்கலாம். CBக்கு வந்து CE ப்ளஸ் EF ப்ளஸ் FB அதான் இங்கே எழுதியிருக்கோம். CDக்கு வந்து
சிஇ ப்ளஸ் இஎஃப் ப்ளஸ் எஃப்டி அதான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து வந்து இங்கே இது நாலுத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் இங்கே வந்து 4EF இருக்குது. ஸோ 4EF வெக்டார் ப்ளஸ் 2AE வெக்டார் ப்ளஸ் 2CE வெக்டார் ப்ளஸ் 2FB வெக்டார் ப்ளஸ் 2FD வெக்டார்னு எழுதியாச்சு. அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம 2CE இருக்கா, இங்கே சிஇக்கு வந்து நம்ம மைனஸ் ஏஇன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து அந்த இதை அப்படியே இங்கே வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4EF ப்ளஸ் 2AE மைனஸ் 2AE ப்ளஸ் 2FB போட்டிருக்கோமா, இங்கே வந்து FDக்கு வந்து நம்ம மைனஸ் FBன்னு எழுதியிருக்கோம். அதை இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2FB மைனஸ் 2FB. ஸோ இப்போ இது நாலுமே கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா 4EFன்னு வந்துடும். ஹென்ஸ் ப்ரூவ்ட்.